விடாமுயற்சிக்கு எப்படி ஒரு ஆப்போசிட்டான ஒரு விமர்சனம் இருந்ததோ அதை தாண்டி குட் பேட் அக்லிக்கு வந்து ஒரு தெரிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சில ஃபேன்ஸ்லாம் வந்து மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளில் முன்கூட்டியே ஒரு நாள் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் அங்கெல்லாம் கூட போகலாமான்ற அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனம் எங்கிறது வந்து இதில் ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் அந்த கரிஷ்மான்வாங்க அது கிடைக்கும். அது அஜித்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். அஜித்தை தவிர வேற எந்த கேரக்டராவது அந்த டீசர் உள்ள காமிச்சாங்களா பார்த்தீங்க? முழுக்க அஜித் தான் இருந்தார். அஜித்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பில்லா, அப்புறம் வந்து மங்காத்தா, தீனா, வாலி இதெல்லாம் இருந்தது காரணம். யாருமே எதிர்பாராத அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குது. ஏகே ஒரு ரெட் டிராகன்ற வார்த்தையில வந்து இந்த படத்துக்கே வந்து நீங்க குட் பேட் அக்லின்னு வச்சிருக்கும் பதில் ரெட் டிராகனே வச்சிருக்கலாம் பொழுது பயங்கரமா இருக்குமே. அப்படி கொண்டாடி இருப்பாங்க பொழுது. ஏகே ஒரு ரெட் டிராகன். Bharat Institute of Higher Education and Research. அக்கவுண்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திரைத்திறன் ஆய்வாளர் திரு ஜெயர் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குட் பேட் அக்லி டீசர் வந்து சோஷியல் மீடியாவை பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. பல மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது அஜித் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டமான படமா இருக்குமா? இதாவது வந்து ரசிகர் என்னன்னா இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமார்ன்ற மாதிரி இதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அந்த பழைய அஜித்தை நாங்கள் வந்து எப்போ பார்ப்போம்? ஒரு பில்லா, தீனா, மங்காத்தா இந்த மாதிரியான ஒரு அஜித் தான் எங்களுக்கு தேவைன்னா அது அவர் அப்படியே அந்த பேட்டர்னையே மாற்றிக்கிட்டாப்ல. ஒரு வலிமை, விசுவாசம், வீரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா சென்டிமெண்ட், அப்புறம் தங்கச்சி சென்டிமெண்ட், அம்பா சென்டிமெண்ட்டு, ஒரு குடும்ப கதையினுடைய பின்னணியில் இதெல்லாம் கொண்டு வந்தது. முழுக்க ஒரு ஃபேன்ஸ் கொண்டாடக்கூடிய, அதுவும் என்னென்னா ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இந்த குட் பேட் அக்லி இருக்குன்றதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த டீசர். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இந்த வீடியோ பேசுறதுனால 40 மில்லியனுக்கு மேலே தாண்டி ஓடிட்டு இருக்கும் பொழுது அதை வந்து திரும்ப கொண்டாடிக்கிறாங்க. ஒரு 1.5 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த வீடியோவை, இந்த டீசரை கிட்டத்தட்ட வந்து அது எந்த அளவுக்கு பிரித்து மேயணுமோ அந்த அளவுக்கு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. டீகோடிங் பண்ணுறதுல ஒட்டு மொத்தமாக அந்த கதையே சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஃபேன்ஸு. இந்த ஃபேன்ஸு எவ்வளோ எங்கப்பா இருந்தீங்க நீங்கள் அப்படின்ற அளவுக்கு கேட்கறதுக்கான காரணம் என்னென்னா திரும்ப அவர் சொன்னது தான் வந்து எனக்கு மன்றம் வேணாம், ரசிகர் வேணாம், எதுவும் வேணாம், நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் அப்படி தாங்க இருப்போம், நாங்கள் இப்படி தான் கொண்டாடுவோம் அப்படின்னு. விடாமுயற்சிக்கு எப்படி ஒரு ஆப்போசிட்டான ஒரு விமர்சனம் இருந்ததோ அதை தாண்டி குட் பேட் அக்லிக்கு வந்து ஒரு தெரிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சில ஃபேன்ஸ்லாம் வந்து முன்கூட்டியே படம் பார்க்கறதுக்கு இங்கே வந்து இந்த பெய்டு ப்ரீமியர் இருக்கா இல்லையான்னு தெரியல. மேபி வந்து ஏப்ரல் 9 போடுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை வந்து. மேபி வந்து அப்படி இருந்ததுன்னா அதுக்கு எங்கே டிக்கெட் கிடைக்குமோ வந்து அந்த டிக்கெட் எவ்வளோ ரேட்டு விற்பாங்களோ தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கும்போது முன்கூட்டி சில நாள் இப்போ வந்து சவுத் ஏஷியன்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளில் முன்கூட்டியே ஒரு நாள் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் அங்கெல்லாம் கூட போகலாமான்ற அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனம் எங்கிறது வந்து இதில். இது உண்மையிலே ஒரு பெரிய மேஜிக் தான். மேஜிக்கை தாண்டி திரும்ப சொல்கிறது தான் ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் அந்த கரிஷ்மான்வாங்க அது கிடைக்கும். அது அஜித்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இதுல வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பில்லா ரெஃபரன்ஸ் இருக்குது, வாலி ரெஃபரன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பழைய ரெஃபரன்ஸே எடுத்து போட்டிருக்காங்க. அது ஆடியன்ஸுக்கு, ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் புதுசாக அதை ட்ரை பண்ணிருக்கலாமேன்னு சொல்லிட்டு சில மீம்ஸ்லாம் கூட பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பார்த்துருக்கீங்க? இல்லை, அது நீங்கள் வந்து ஒரு 1.5 நிமிஷ டீசருக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அவங்களே ஒரு கதை ரெடி பண்ணி கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது தாண்டி நீங்கள் இப்போ அஜித்தை தவிர வேறு எந்த கேரக்டராவது அந்த டீசர் உள்ள காமிச்சாங்களா பார்த்தீங்கன்னா? முழுக்க அஜித் தான் இருந்தார். அஜித்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பில்லா, அப்புறம் வந்து மங்காத்தா, தீனா, வாலி இதெல்லாம் இருந்தது காரணம். இதை தாண்டி ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 2.5 மணி நேரம் ஓடுது அந்த படம்னா அந்த 2.5 மணி நேரத்தில் இது மட்டுமே வச்சிருக்க முடியாது. ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும். யாருமே எதிர்பாராத அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஆதிக்கு வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லுது. நம்ம மங்காத்தாவில் அந்த கிளைமேக்ஸ் எப்படி எதிர்பார்க்கலையோ அது மாதிரியான ஒரு விஷயம். அதை வந்து ரிவ்யூவருக்கே வந்து ஒரு வேண்டுகோளாக கூட வைப்பாங்களாம். வந்து இதையும் வந்து ரிவீல் பண்ணிடாதீங்க அப்படின்னு. ஆனால் ஃபேன்ஸுக்கு அதை வைக்க முடியாது. சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கான தளம். அதில் போட்டு உடைச்சிட்டாங்கன்னா அப்படி உடைச்சா கூட அதுக்காகவே படம் பார்க்கறதுக்கு வருவாங்க. அப்படி இருக்கும். இதெல்லாம் மீறி வந்து நீங்கள் சொன்னேன் ஆதிக் ரவிச்சந்திரன் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தால் நான் ஒரு ஃபேன் பாய்ங்க வந்து நான் வந்து ஒரு தர டிக்கெட்டு யார் அஜித்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தர டிக்கெட் அப்படின்னு. அந்த ரோகிணி தியேட்டரில் நடந்த அந்த டீசர் வெளியீடுக்கு ஸ்க்ரீனிங்கே பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்து ஃபேன்ஸ் உட்காந்து விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு நபர்கிட்ட ஒரு நடிகரை நீங்கள் இயக்குங்கன்னு சொன்னால் அவர் எப்படி பண்ணியிருப்பாரு? அப்படியாப்பட்ட படம் தான் அது.
எதிர்பார்ப்போட உச்சத்துல இருக்கு. அது நிச்சயமாக ஏமாற்றாது என்பதில் 100% உண்மை. படத்துல வந்து இன்னொரு சீனியர் மோஸ்ட் ஆக்டர் வந்து இடம்பெற போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது, உண்மைங்களா? சிம்ரன் இருக்காங்கன்றாங்க வந்து, அதுவே ஒண்ணு. ஷாலினி இருக்குன்றாங்க. ஆமா இருக்காங்கன்றாங்க. மேபி ஏதாவது ஒரு டைலாக்கா ஒரு வாய்ஸா நீங்க சொல்ற மாதிரி ஒரு அமர்கலம் படத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பிட்ட கூட கட் பண்ணி போடலாம் வந்து போற போக்குல அந்த கதையோட ஒட்டின மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க மார்க் ஆண்டனியோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே வந்து அந்த 80s 90s சாங்கை கொண்டு வந்து அங்க ப்ளே பண்ணதுதான். இந்த சிலுக்குன்னு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து அந்த பஸ்ல அதகலம் பண்ணி விட்டாப்ல, யாருமே எதிர்பார்க்கல. ஒருவேளை ஷாலினி இருக்கான்னு போது எனக்கு அதான் தோணுது வந்து ஒரு அமர்கலம் படத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு அருமையான ஒரு சின்ன ஒரு இது வந்து கட் பண்ணி போட்டா தியேட்டரே தெரிக்கும். பட்டு இந்த அதில் வர ஒரு சின்ன ஒரு பபுள் காம் வச்சு மெல்ற மாதிரி வாலி அப்படின்போது சிம்ரன் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸா அதுலேயே கூட ஒரு குரல் ஒன்று வருது வந்து ஏகே அப்படின்னு, அது எஜ்ஜே சூர்யாவுடைய குரல் அப்படின்னு. ஆமா அப்படின்னு இவங்க ஃபேன்ஸ் சொல்றதுதான். பட் இதெல்லாம் வந்து ரிவீல் பண்ண வேணாம், சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். இல்லைன்னா அப்டேட் கொடுக்கறதுக்கான நிறைய டைம் இருக்கு, இன்னும் அடுத்தடுத்து அப்டேட் இருக்கு வந்து. இப்போ இதோட முடிஞ்ச போகிறதுல வந்து அப்புறம் கிளிம்ஸ் வீடியோ இருக்குது, ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ட்ரெய்லர் வேற இருக்குது. ட்ரெய்லர் தான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ரைட்டு, ஏப்ரல் 10 ரொம்ப நாளும் இல்லை, கடகடன் ஓடிடும், 1 மாதம் தான் இருக்குது இன்னும் அப்படின்னு பொழுது இந்த எதிர்பார்ப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செய்து இந்த படம் இப்படி தாங்க இருக்கும், நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு டைரக்டர் சொல்கிறாருன்னா அப்போ கண்டென்ட் இல்லாமல் நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பெரிய நடிகர் இருக்கிறது இதெல்லாம் வந்து வெறும் ஒரு வதந்தியாக ஒரு பேச்சுவார்த்தையாக தான் இருக்குது வந்து. அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னால் மட்டும்தான் உண்டு. ஓகே, இந்த படத்துக்கு வந்து இசை வந்து ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் கூட்டணியில் வந்து கிரீடம் படம் போட்டிருந்தாரு. ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து கிங்ஸ்டன் படத்துக்கு ப்ரமோஷன் பண்றாரோ இல்லையோ போற இடத்துல எல்லாத்துலயும் வந்து குட் பேட் அக்லி தெரிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உண்மையில எந்த மாதிரி சம்பவமா பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? இல்லை, அது என்னன்னா ஒரு பக்கம் வந்து பெரிய உற்சாகம் கூட ஒன்று இருக்கும். ஆனால் தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள்னா நீங்க ரஜினி, கமல், விஜய், அஜித் இப்படின்னு இந்த 4 பேர் தான் இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அனிருத்துன்னு போது மற்றவங்க நாங்கள் மியூசிக் பண்ண மாட்டோமா? நீங்கள் ஒரு ஜிப்ரான்லேருந்து ஜிவி பிரகாஷ்லேருந்து எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு இல்லைங்களா? ஜிவி பிரகாஷம் வந்து ஒரு பிரமாதமான ஒரு மியூசிக் இருக்குது. நீங்கள் வந்து அசுரனுக்கு யூஸ் பண்ணுற நீங்கள் வந்து அஜித்துக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு ஒரு மனசு இருக்கும். அதை தான் கொண்டு வந்துட்டு எடுத்துருக்கேன். கிரீடம் படத்துக்கு ஒரு 18 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பண்ணோடனே இந்த ஒரு ஆதங்கம் தான், அந்த ஆச்சரியம் தான், அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் அவருக்கு வந்து. நீங்கள் சொல்ல அவருடைய படம் கிங்ஸ்டனையும் ஓரம் கட்டிட்டு ஒரு இடம் பூரா வந்து அவர் போடுற அப்டேட்லேயே வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஓகே, மார்க் ஆண்டனியோட லிங்க் ஆகுங்களோ? இல்லை, இதுவே கூட குட் பை அக்லியா இது மேபி தெரியல வந்து பார்ட் 2 பார்ட் 3 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. மேபி அடுத்த படம் வேற எது யாரோ இயக்க போகிறாங்க அஜித் அப்படின்ற மாதிரி இதுவும் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத தகவலாக தான் போயிருக்கு. என்னதான் இருந்தாலும் அஜித் அவர்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு பேஸ் வாய்ஸ்ன்னு சொல்லலாம். படத்துல ஸ்டார்டிங் அந்த டீசர் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவரோட வாய்ஸ்ல வந்து என்னதான் குட்டா இருந்தாலும் அப்படின்னு ஆரம்பிக்குது, கடைசியில வந்து அதுன்னு சொல்லி முடிக்கிறாரு. இன்பிட்வீன் வந்து ரெட் டிராகன், ஏகே ஒரு ரெட் டிராகன்ற வார்த்தையில வருது. இந்த டிராகன்ற வார்த்தை வந்து இப்போ ரீசெண்டா நிறைய இடத்துல சுத்திட்டு இருக்க போல இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, உண்மையாக வந்து இந்த டிராகனுடைய வெற்றி தான் அது காரணம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. இந்த வெற்றி இங்கேயும் தாண்டி மாற்று மொழியிலையும் அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க டிராகன் படத்தை. அப்படி வந்து அங்கேயே பாத்தீங்கன்னா டிராகன் ஒரு டைட்டில் வச்சு ஜூனியர் என்டிஆர் நடிக்கிறதா, ஆமா அதே பேரை மாத்தலான்னு இருக்காங்க வந்து. இப்ப எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கே வந்து நீங்க குட் பை அக்லின்னு வச்சதுக்கு பதில் ரெட் டிராகனே வச்சிருக்கலாம் பொழுது, அப்படி கொண்டாடி இருப்பாங்க பொழுது. கண்டிப்பா ஏதோ ஒரு அந்த ரெட் டிராகனுக்கான ஒரு விஷயத்த கண்டிப்பா படத்துக்குள்ள இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு ஓடிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களும் அஜித் அவர்களும் கூட்டணி சேர போறதா ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்கு. உண்மையா நடக்குங்களா? எதையுமே வந்து நம்ம சொல்லிடலாம் வந்து. ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து ஒரு 5 ஹீரோக்களை சுத்தி தான் இருக்குது. அதிகபட்சமா ஒரு 10 படம் தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நமக்கு தகவல்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்க ஒரு பிரபலமா இருக்கிற இப்போ ரஜினி, விஜய், அஜித், விஜய் கூட விட்டுருங்க. ஆனா ஜனநாயகன் படம் வர வரைக்கும் அவரை பத்தியும் பேசலாம். கமல், தனுஷ், சிம்பு, இதை தவிர சிவகார்த்திகேயன், இதை தவிர நீங்க யாரா பேசுறீங்கன்னு வச்சுங்க, அதை யார் பார்ப்பாங்க வந்து? ஒரு சேனல்லே வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருந்தால் தான் மட்டும் பேர் தான் பேசுவாங்க. இதுக்குள்ள இருக்கும்போது ஒரு சின்ன வட்டம் தான் இதுல வந்து இது இருக்கிறதாம், இது பண்றாங்களாம், இது செய்கிறார்களாம் அப்படின்னு ஒரு இக்கு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு தான் இது பண்ண முடியும். அந்த தரப்புல இருந்து அஃபிஷியலாக வந்தால் மட்டும்தான் அது உறுதியான ஒரு தகவலா இருக்குது. இதே சமயத்துல பிரசாந்த் நீல் கூட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்ற மாதிரி அஜித் பிரசாந்த் நீல் போறான், நம்ம சேனல்ல கூட நம்ம பேசணும். அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையும் சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கு. அது ஒரு KGF 3 மாதிரியான ஒரு படமா இருக்குன்ற மாதிரியான ஒரு பேச்சு. இது என்னன்னா ஒரு அனுமானம், ஒரு கேட்ட செய்தி, அங்கிருந்து வந்த தகவல் அப்படின்ற ஒரு விஷயம் தானே கட்டி உறுதியானது தகவலா நமக்கு தெரியல வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம நேரலுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.